கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அடக்கப்பட்டு விட்டேன், சிலுவையில் அடைந்திருக்கிறேன். என் மாம்ச ஆசை இச்சைகளை நான் சிலுவையில் அடைந்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே எனக்குள்ளாக வெளிப்படுகிறார். கிறிஸ்துவே என்னை கொண்டு அவர் குடும்பத்திற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், உங்க கணவனுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், உங்க மனைவிக்காக நீங்க தான் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க தான் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக நீங்க தான் ஜெபிக்க வேண்டும். ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, உங்களுடைய சுகம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, உங்க பிள்ளைகள் எதிர்காலம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, ஊழியத்தின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, உங்களுடைய ஆயுசு நாட்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, என்னை கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவர் அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னோட கூட நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. ஆமென். சோதரம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் ஒருத்தர் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. எந்த ஒரு வாக்குத்தத்தமே நோன் அல்ல. ஆங்கில பைபிள் பார்த்தீங்கன்னா எஸ் அண்ட் ஆமென், நோவே கிடையாது, எல்லாம் எஸ் தான். எதுவும் சொல்றீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று இருக்கிறது. நாம் சொல்ல வேண்டியது ஆமென். எதுவும் சொல்றீங்க? அல்லேலூயா. அவருக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அதே 2 கொரிந்தியர் ஆமென் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மளோட கூட பேசுவாராக. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார், வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். நம் வாழ்க்கை தோல்வி அடைவதில்லை. நமக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, நாம் வெற்றியாளர். பகல் வாசல் நீங்கள் சிறப்பாளர், பொறுப்பாளர், தேவனுடைய ஆவியை அபிஷேகத்தை மகிமையை பெற்ற மகிமையானவர்கள், நீங்க வெற்றியாளர்கள். எத்தனை பேராக சொல்றீங்க? நாம் பல நாட்களில் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் யாரு? பொறுப்பாக, நாம் விசேஷித்தமானவர்கள், நாம் சிறப்பாளர் என்று பார்த்திருக்கிறோம். வானத்தில் பறவைகளை காட்டிலும், காட்டு புஷ்பங்களை காட்டிலும் நம்ம அனைவருமே விசேஷித்தமானவர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க? எரேமியா நம்ம பார்த்தோம். எரேமியா பார்வை பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், நட்டவும், நாட்டவும் சாதிகள் மேல அதிகாரியாக ஏற்படுத்தி இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? உங்களுக்கு ஆண்டவர் பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நாட்களில நீங்க வெற்றியாளர். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு மகிமையான காரியங்களை பாருங்க. நம்ம வாழ்க்கையில தோல்வி அடைவதே இல்லை. எத்தனை பேர் நீங்க அறிக்கை செய்றீங்க? என்னோட வாழ்க்கையில தோல்வி அடைவதே இல்லை. என்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கையில தோல்விகள் போல வரலாம், ஆனா முடிவுல அது வெற்றியாக கர்த்தர் முடிப்பார், ஜெயமாக கர்த்தர் முடிப்பார், அது ஆசீர்வாதமாக கர்த்தர் முடிப்பார். நீங்கள் தோல்வியை அடைவதில்லை, நீங்க வெற்றி அடைவீர்கள். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார்.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். சத்தம் என்னுடையது, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் என்னுடையது, வெற்றி என்னுடையது, எல்லாம் மகிமை கானம் தூதி எல்லாம் அவருடையது. பக்கத்துல சொல்லுங்க, சத்தம் நம்முடையது, யுத்தம் கர்த்தருடையது, ஜெப சத்தம் நம்முடையது, ஆராதனை சத்தம் நம்முடையது, வெற்றி யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி நம்முடையது, எல்லா மகிமையும் எல்லா துதியும் எல்லா கணமும் கர்த்தருக்கே உரியது. கரங்களை தட்டி மையம் பண்ணுங்க. அல்லேலூயா. மீண்டும் சொல்கிறேன், சத்தம் நம்முடையது, யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி நம்முடையது, எல்லாம் கணம் மகிமை அவருடையது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவர் அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சொல்கிறோம். எங்க போனாலும் இவர்கள் கிறிஸ்துவர்கள், இவர்கள் கிறிஸ்துவ உடையவர்கள், கிறிஸ்துவ போல பேசுகிறார்கள், கிறிஸ்துவ போல அன்பு காட்டுகிறார்கள், கிறிஸ்துவ போல இவர்களை ஆமென் சொல்றோம் உதவிகள் செய்கிறார்கள் என்று மற்றவர்கள் நம்ம குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். நம்மளுடைய சாட்சி மற்றவங்களுக்கு ரட்சிப்பு. பக்கத்துல பசங்க, நம்முடைய சாட்சி, உங்களுடைய சாட்சி மற்றவங்களுக்கு ரட்சிப்பு. உங்களுக்கு இருப்பதோ 2 கண்கள், உங்களை சுற்றி பல கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. எது பேராலும் சொல்றீங்க, நம்ம எந்த இடத்துல போனாலுமே கிறிஸ்து வெளிப்படுத்துவதா இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய பேச்சு கிறிஸ்து வெளிப்படுத்த வேண்டும், நம்மளுடைய நடக்கை கிறிஸ்து வெளிப்படுத்த வேண்டும், நாம் செய்கிற காரியங்கள் கிறிஸ்து வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க மேல ஒரு வாசனை இருக்கிறது, கிறிஸ்துவின் வாசனை இருக்கிறது. உங்க மூலமா அந்த வாசனை வெளிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே பக்கத்துல சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க, நீங்க தான் வாசனை தெரியும். உங்க மேல ஒரு வாசனை இருக்கிறது, உங்க மேல ஒரு மகிமை இருக்கிறது, உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது, உங்க மேல தேவ ஆவியானவர் இருக்கிறார். நீங்க எவ்விடத்துல போனாலும் நீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்தலாம் இருப்பீங்க. நம்ம நீங்க வேலைக்கு போனாலும் சரி, இல்ல பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி, இல்ல காலேஜுக்கு போனாலும் சரி, நீங்க எந்த கடைக்கு எந்த வியாபாரம் செஞ்சாலும் சரி, எங்க போனாலும் நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகளா இருப்பீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, கிறிஸ்து உங்க மூலியமாக வெளிப்பட வேண்டும், கிறிஸ்து என் மூலியமாக மகிமை போடுவார் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்து உங்கள் மூலியமாக மகிமைப்படுவார், கிறிஸ்தியன் சரீரத்திலே அவர் மகிமைப்படுவார். எல்லாரும் அறிக்கை செய்ய, கிறிஸ்தியன் சரீரத்தில் மகிமைப்படுவார், கிறிஸ்தியன் சரீரத்தில் மகிமைப்படுவார். என் கண்கள் மூலியமாக மகிமைப்படுவார், என் பேச்சு மூலியமாக மகிமைப்படுவார், என் கரங்கள் மூலியமாக மகிமைப்படுவார், என் கால்கள் மூலியமாக மகிமைப்படுவார், என் சிந்தை மூலியமாக மகிமைப்படுவார். கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமைப்படுவார். என்னுடைய ஆவேகளை நீதியின் ஆயுதங்களாக அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ரோமன் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஆவேங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய ஆவேங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக் கொடுக்கிறேன். கலாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அடக்கப்படப்பட்டு விட்டேன், சிலுவையில் அடைந்திருக்கிறேன். என் மாம்ச ஆசை இச்சைகளை நான் சிலுவையில் அடைந்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே எனக்குள்ளாக வெளிப்படுகிறார், கிறிஸ்துவே என்னை கொண்டு அவர் செயலாற்றுகிறார். கரகத்தை மகிமை போடுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணிருக்கிறார். நாம் ஒன்றையும் சொல்லணும், ஆமென், ஆமென். பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க கோவில் வரையிலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க பட்டணத்திலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க வீட்டிலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க எவ்விடத்திலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க கையிட்டு செய்கிற வேலைகளாம் ஆசீர்வாதமா இருக்கும். அநேக ஜாதிகளுக்கு நீங்க கடன் கொடுப்பீங்க, வாங்காது இருப்பீங்க. கரகத்தடி மையப்படுத்துங்க. எப்பொழுது நம்மளை வெற்றி சிறக்கப்படுகிறது,
கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்களா, கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது, ஆமென் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தை நாம் சொல்லித்துக் கொள்ள முடியும், எல்லா வாக்குத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அவரிடத்தில் வேற்றுமை நிழல் கூட இல்லை என்று சொல்கிறது. இந்த சகோதரர் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அப்படி கிடையாது. அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நோக்கி பார்க்கிறது காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரத்தை கொடுக்கிறது. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க தேடி பாருங்க, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, முழங்கால் நின்று பாருங்க, உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில போகும்பொழுது எருசலேமில் இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் எல்லாரும் அழுகுறாங்க. ஆண்டவரை சிலுவையில் அறைய அவர் கொண்டு போகிறார்களே, அடிக்கிறார்கள் என்று அழுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக அழுவாதீங்க, எனக்காக அழுவாதீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தில் அழுது புலம்புங்க, கண்ணீரோடு விதைங்க, நீங்க கம்பீரத்தோடு இருப்பீங்க. ஆண்டவர் சமூகத்தை போட்டு கண்ணீரோடு விதைச்சு பாருங்க. அல்லேலூயா. யாருக்கிட்டும் யாருமே குறை சொல்ல வேண்டியதே கிடையாது. அல்லேலூயா. என் கணவனால தானங்க இப்படி ஆயிட்டேன், என் மனைவியால தாங்க இப்படி ஆயிட்டேன், நீங்க சொல்லாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என் தலையெழுத்து உங்ககிட்ட மாட்டின பாருங்க, என் தலையெழுத்து உங்ககிட்ட மாட்டின பாருங்க. என்ன சிங்கப்பூர்ல கேட்டாங்க, என்ன ஜப்பான்ல கேட்டாங்க. அல்லேலூயா. ஒரு அம்மா என்ன படிச்சா, ஒரு சகோதரி அவன் தலை குஞ்சினே இருந்தான். நாளைக்கு சொன்ன பாருங்க, வீட்டுக்கு கொடுத்து பாருங்க, தலை குஞ்சினே இருந்தான். வீட்டுக்கு வந்து கேட்டாரா, என்னடி இவனை தலை குஞ்சினே இருக்கிற, நிமிந்து பாரு. அவன் நம்ம சொன்னாங்களா, எப்ப நிமிந்து பார்த்தது, அன்னைக்கு நான் நிமிந்து பார்த்ததுன்னா அவன் என் குடும்பம் நான் நல்லா இருந்திருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க நிமிந்து பார்த்துருக்கீங்க? அல்லேலூயா. உங்க குடும்பத்திற்காக நீங்க தான் அதிகமாக செபிக்க வேண்டும், உங்க கணவனுக்காக நீங்க தான் அதிகமாக செபிக்க வேண்டும், உங்க மனைவிக்காக நீங்க தான் அதிகமாக செபிக்க வேண்டும், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க தான் அதிகமாக செபிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக நீங்க தான் செபிக்க வேண்டும். விசுவாசி மக்களே, அன்பான பிள்ளைகளே, நீங்க தான் எங்களுக்காக செபிக்க வேண்டும், நான் உங்களுக்காக செபிக்க வேண்டும். இதுதான் சொல்லுங்க, நம்ம ஊருக்காக எல்லா மக்களுக்காக நாம் செபிக்க வேண்டும். எவ்விடத்துல போறோமோ எல்லா இடத்திலும் அவரை அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சொல்லுங்க. நீங்க எந்த தொழில் வேணா பண்ணலாம், எது வேணா செய்யலாம், எங்க வேணா போலாம், அவங்க சொல்லாமலே சொல்லணும் நீங்க கிறிஸ்தவர்கள் என்று. நம்மளுடைய பேச்சு வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவர் அறைவதற்கு முன்பாக அவர் எடுத்து கொண்டு போகும்போது எல்லா சிஷ்யர்களும் பயப்படுறாங்க, பேதுரும் பயப்படுறாங்க. பேதுரு போறாரு, அவர் மறுதளிக்கிறாரு. அவங்க சொல்றாங்க, உன் பேச்சு அவரோடு கூட இருந்து வெளிப்படுத்துகிறது. நான் சொல்லுகிறேன், இந்த காலைகளில உங்கள் பேச்சு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும், உங்களுடைய நடக்கை கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும், உங்களுடைய பார்வை கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். இவர்களா அவர்களா என்று நம்ம அந்த பேச்சு வாங்கக்கூடாது. கிறிஸ்துவர்கள் என்று பேச்சு, கிறிஸ்துவர்கள் என்று சாட்சி நம்மை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. கிறிஸ்துவுக்கள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்க போனாலும் ஒரு வாசனை இருக்கும், நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஒரு வாசனை இருக்கும். உங்க மேல ஒரு மகிமை இருக்கிறது, நீங்க மறந்துடாதீங்க. உங்க மேல ஒரு மகிமை இருக்கிறது, உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது, உங்க மேல ஒரு அனாயிண்டிங் இருக்கிறது, உங்க மேல ஒரு பெரிய கிருபை இருக்கிறது. அந்த மகிமை மற்றவர்களுக்கு அந்த வாசனை திரவமாக இருக்கும், ரட்சிப்பின் பாத்திரமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரத்தடி மகிமை பார்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. கொலோசியர் நீங்க 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, ஆமென், நம்மளுக்கு விரோதமாக எழுதப்பட்ட ஒரு அருமையான வசனம். நமக்கு விரோதமாக எதிரடியாகவும் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம், நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவீராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார்.
அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை, உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட தலையெழுத்தை உங்கள் நடுவில் இராதபடிக்கு எடுத்து குலைத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எதிராக சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் தலையெழுத்தை கர்த்தர் மாற்றி போட்டிருக்கிறார். உங்கள் தலையெழுத்தை கர்த்தர் மாற்றி போட்டிருக்கிறார். என் நிலைமை இப்படிதான் இருக்குமா, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா, நான் சாவறதுக்கு என் நிலைமை இப்படிதான் போயிடுமா, என் பிள்ளைங்க சூழ்நிலை இப்படிதான் இருக்குமா? கிடையாது, கிடையாது, கிடையாது. கர்த்தர் கல்வாரியிலே உங்க தலையெழுத்து கர்த்தர் மாற்றி போட்டுவிட்டார். அல்லேலூயா. இந்த இதே கடல்ல மூழ்கி போயிடுனா நீங்க மூழ்க மாட்டீங்க. நீங்க மூழ்க மாட்டீங்க. நீங்க கடல் மேல நடக்கிறதா இருப்பீங்க. அற்புதத்துக்கு மேல் நடக்கிறதா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க வியாதியில மூழ்க மாட்டீங்க. நீங்க அற்புதத்துக்கு மேல் நடக்கிறதா இருப்பீங்க. உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்து, உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை தலையெழுத்து உங்கள் நடுவில் இராதபடி எடுத்து குலைத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அதிலே கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணி உங்கள் கரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒண்ணே சொன்னோம், ஆமென். அல்லேலூயா, ஆமென். வாக்குத்தத்தங்களா கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் ஆமென் என்றும் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி போட்டார். என் பிள்ளைக்கு படிப்பே வராதுங்க. ஒரு டீச்சர் சொல்லிச்சான், உனக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரமா. வீட்டுல வந்து கேக்குது அந்த பிள்ளை, அப்பா அம்மா எங்க அம்மா டீச்சர் சொல்லிட்டாங்க எனக்கும் படிப்புக்கு ரொம்ப தூரம், எனக்கு பாஸ்போர்ட் எடுத்து கூட நான் வெளிநாட்டுல போய் படிக்க போறேன். படிப்புக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். கிட்ட இருக்கிறனால எனக்கு படிப்பு வரல, ரொம்ப தூரமா போனா எனக்கு படிப்பு வரும். அல்லேலூயா. படிப்பு வராத பிள்ளைங்க, நல்லா படிக்காத பிள்ளைங்க உங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு பாஸ்போர்ட் கேட்டு டிக்கெட் வாங்கிட்டு வெளிநாட்டுல பஸ்வாங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க படிப்பும் ரொம்ப தூரமா இருக்கு. கிடையாது. கரெக்டா கவனிங்க. நல்லா படிக்காத பிள்ளைங்க படிப்பாங்க. எதுவிடாம சொல்றீங்க. கீழ்படியாத பிள்ளைகள் கீழ்படிவாங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கற்றுக் கொடுப்பார். நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார். நல்ல ஊழியத்தை கொடுப்பார். நல்ல மேன்மையான கரங்கள் கொடுப்பார். சாட்சியா கர்த்தர் வைப்பார். நம்ம பிள்ளைகள் நம்ம குடும்பத்தை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு காலத்தை மனிதர்கள் போட்டு இந்த குடும்பம் அவ்வளவுதான், இந்த மனிதர்கள் அவ்வளவுதான், இவர்கள் அவ்வளவுதான், இவ்வளவுதான். உங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உங்களால முடியாத காரியத்தை உங்களே கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். மீண்டும் சொல்கிறேன், உங்களால முடியாத காரியத்தை உங்களுக்கு கொண்டுதான் செய்ய போகிறார். பக்கத்துல சொல்லுங்க, உங்களால முடியாத காரியத்தை, உங்களால செய்ய முடியாத காரியத்தை தேவன் உங்களை கொண்டுதான் செய்ய போகிறார். இதுவரை காணாத மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? நமக்கு எதிரடியாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவை மேல ஆணி அடித்து கர்த்தர் நமக்கு வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினால என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினால உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்க, சகல ஆசீர்வாதத்தினால என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினால என் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினால என் கையில் பிரயாசம் ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினால சகல ஆசீர்வாதத்தினால எங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை தட்டி வைக்கப்படுத்துங்க. அல்லேலூயா. சகல ஆசீர்வாதத்தினால, உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினால உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல, ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். அதை நீங்க விசுவாசத்தை கொண்டு கிருபை கொடுக்குது, விசுவாசம் இருக்குது.
கிருபையாக ஆண்டவர் எல்லாவற்றையும் பாவத்தை தான் வெறுக்கிற தேவன், பாவி அதிகமாக நேசிக்கிற தேவன். உன்னதத்திற்கு சகல ஆசீர்வாதத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்துக்குள் இருக்கிறது. உங்களுடைய சுகம் கிறிஸ்துக்குள் இருக்கிறது. உங்க பிள்ளைகள் எதிர்காலம் கிறிஸ்துக்குள் இருக்கிறது. ஊழியத்தின் ஆசீர்வாதம் கிறிஸ்துக்குள் இருக்கிறது. உங்களுடைய ஆயுசு நாட்கள் கிறிஸ்துக்குள் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, என்னை கிறிஸ்து விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய ஒண்ணுனா இயேசு நாமத்தை நாம் ஆராதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் ஆராதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்கிறதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு நாமத்தை நாம் ஆராதிப்போம். இயேசு நாமத்தை நாம் உயர்த்துவோம். இயேசு நாமத்தை சொல்லி சொல்லி நாம் துதிப்போம். உன்னதரை நாம் உயர்த்துவோம். நம் வல்லவரை நாம் வாழ்த்துவோம். பரிசுத்தரை நாம் போற்றுவோம். தூயவரை நாம் துதிப்போம். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல உன்னதரை உன்னதரை உயர்த்துவோம். வல்லவரை வாழ்த்துவோம். தூயவரை துதிப்போம். நல்லவரை அவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்லவருக்கு நன்றி சொல்லுவோம். வல்லவரை நாம் வாழ்த்துவோம். தூயவரை நாம் துதிப்போம். கரங்களை தட்டி மையப்படுத்தும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை நாம் ஆராதிப்போம். இயேசுவின் நாமத்தை நாம் துதிப்போம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தால உங்க வாய் முழுவதும் நிறையட்டும். உங்க இறுதி நிறைவு, உங்க இறுதியம் நிறையட்டும். உங்கள் இறுதி நிறைவினால வாய் பேசட்டும். என்னிடத்தில் வெள்ளியம் இல்ல, பொன்னும் இல்ல, என்னிடத்தில் இருக்கிறத தருகிறேன். நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் எழுந்து நட. எத்தனை நாம சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தால் நீங்க நிறையப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துனால உங்கள் உள்ள இறுதி நிறையப்பட வேண்டும். உன் வாய் நிறைய வேண்டும். ஒரு மனதை நிறைய வேண்டும். வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவர்கள் எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவார். அதனால நம்ம ஜெபிக்கும் போது சொல்றோம், அன்றாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டுதல் செய்ய நல்ல பிதாவே. எது வேணா பண்ணுங்க, நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினால நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பூமியில சகல ஜாதிகளுக்கு மேன்மையா இருப்பீங்க. போகிலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. வருகிலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க. கடன் வாங்காது இருப்பீங்க. உன் மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாங்க. உன் பிள்ளைகள் உன் பந்தை சுற்றில ஒளிமர கண்ணுகளை போல இருப்பாங்க. நீங்க பிள்ளைகள் 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 வாழ்வை காண்பீர்கள். கரங்களை தட்டி மையப்படுங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் பிள்ளைகள் வாழ்வை காண்பீங்க. பிள்ளைகள் பிள்ளைகள் வாழ்வை காண்பீங்க. உபாகம் 1ஆம் அதிகாரம் முக்கியமான வசனம். உபாகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் ரொம்ப ஒரு அருமையான வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறது காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதம். பக்கத்து பசங்களுக்கு நீங்கள் இப்பொழுது இருக்கிறது காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்னைக்கு நினைச்சு பாத்தீங்களா? 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஒருத்தர் கையில 1000 ரூபாய் சம்பளம். எல்லாம் கரெக்டா கவனிங்க. 1000 ரூபாய்னா 1000 மடங்கு எவ்வளவு சொல்லுங்க? 1000னா 3 சைபர் 10 லட்சம். 10 லட்சம். இன்னொரு சைபர் போட்டா 4 சைபர்னா 10,000 ரூபாய். 5 சைபர் போட்டா 1 லட்சம் ரூபாய். அப்போ 6 சைபர் வருது 10 லட்சம். அப்ப 1000 மடங்கு நான் சொல்லியிருக்காரு. உபாகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதம் எப்படி என் வாழ்க்கையில வரும்னு தெரியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் ஆமென் சொல்ல போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1000 ரூபாய்னா 10 லட்சம் வருதுங்க. அப்ப 10,000 ரூபாய் எவ்வளவு வருது பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது விசுவாசிங்க, பேசுங்க. இதுக்கு ஆமென் சொல்றீங்க. இப்ப இருந்ததை காட்டிலும் 1000 மடங்கு ஞானம் என் பிள்ளைகளுக்கு வருவதாக. இப்ப இருந்ததை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வருவதாக. இப்ப இருந்து பார்க்கலாம் 1000 மடங்கு ஜெபம் என் வாழ்க்கையில் வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கரங்கள் தட்டி மையப்படுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? 5 நிமிஷம் ஜெபிக்கிறீங்க, நீங்க 10 நிமிஷமா ஜெபத்தை கூட்டுங்க. 10 நிமிஷம் ஜெபிக்கிறீங்க, 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. தாவீது வர 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 விரித்தடைந்தது போல நான் சொல்கிறேன், வருகிற நாட்களில் இந்த ஊர் முழுவதும் ரட்சிக்கப்படும். பக்கத்து ஊரில் நம்ம ரட்சிப்புகள் நடத்துவோம். அநேக ஜனங்களுக்கு ரட்சிப்புகள் நடத்துவோம். ஏனென்றால் நம்ம எவ்விடத்தில் போறோமோ அவருடைய வாசனை நம்ம மூலமாக வீசப்படுகிறது.
கிறிஸ்துக்குள் எப்பொழுது நம்மளை வெற்றி சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் அறிகின்ற அறிவின் வாசனையை நம்ம மூலியமா வெளிப்படுத்துகிறார். உங்க மூலியமா தான் கர்த்தர் பெரிய கர்த்தர் நல்லவர். அப்போ எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் எழுதியிருக்கிறது. 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். ஏசாயா 53 படப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளாலே குணமாவீர்கள். ஆனால் 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். பக்கத்துல அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். சுகமாயிட்டீங்க. தெய்வீக சுகம் 9 நாள் பிறந்த 9 நாள் குழந்தைங்க நம்ம சிஸ்டர் சாட்சியாக இருக்காங்க. 9 நாள் குழந்தை, அந்த குழந்தை அந்த குடல் பிறந்து ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க. குழந்தைக்கு இருப்பது சின்ன வயது, அதுல இருக்கிற குடல் ரொம்ப சின்னதா இருக்கும். எப்படி ஆபரேஷன் பண்ணுவாங்க? ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம், வேதனையான காரியம். எனக்கு போன் வருது, 4 மணிக்கெல்லாம் கார் எடுத்துட்டு ஓட்டு கோஸ் ஹாஸ்பிட்டல், அங்கிருந்து பேபி ஹாஸ்பிட்டல் மாத்துறாங்க. அங்கிருந்து மறுபடியும் ஒரு 7-8 மணி நாங்க போயிட்டோம். அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணும்போது 12-1 மணி ஆயிடுச்சு. வயிற்று வாயில எங்களுக்கு அல்ல இது இல்லை, ரொம்ப பதட்டம். நாங்கெல்லாம் 12 மணிக்கு 3 மணி வரைக்கும் ஆபரேஷன் நடக்குது. ரொம்ப பெரிய ஆபரேஷன், பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டப்படணும். நாங்க ஜபத்தோடு கூட அந்த எக்மூர் ஹாஸ்பிட்டலுக்கும் ரோட்டுக்கும் அப்படியே நடந்து நாங்க சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து சோதனை பண்ணி இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, அந்த எவிடன்ஸ் இருக்கு, உங்களுடைய பாதுகாப்பு விளங்குவதாக, அந்த ஜீவன் கொடுக்கப்படுவதாக, அந்த பிள்ளையை உண்மை கொண்டு உங்களுடைய சித்த இந்த பூமி நிறைவேறுவதாக சொல்லி நாங்க புலம்பிக் கொண்டு நாங்க ஜெபித்துக் கொண்டு ஆபரேஷன் பண்ணாங்க. அந்த உடம்போட அவங்க ஓடுறாங்க, படிக்கட்டு ஏறாங்க, ரொம்ப கஷ்டம். ஃபுல்லா ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஆபரேஷன் பண்ண குழந்தை டெலிவரி. ஆனா அந்த சமயம் பார்க்க ரொம்ப கஷ்டமானது. குழந்தை இப்படி இருந்து சொல்றாங்க, ஆபரேஷன் பண்ணி எடுத்து போட்டோம், அந்த குழந்தை குளுக்கோஸ் கையை தூக்கி பிடிச்சிருந்து சொன்னாங்க. இப்படிதான் வச்சிருக்காங்க. ஒரு தெரிஞ்சு வச்சுப்பாங்க. கை குழந்தை 9 நாள் குழந்தை என்ன பண்ணலாம், இப்படியே தூக்கி பிடிச்சிருக்காங்க. பார்க்கும்போதுதான் கஷ்டமாச்சு. ஆண்டவரே, இது எங்க குழந்தை இல்லப்பா, இது உங்களுடைய குழந்தை. ஆண்டவரே, இந்த பிள்ளை வளர்ந்து நமக்காக பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே என்று அந்த பிள்ளைக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து அவங்க குடும்பத்தார் நாங்கள் சோபனா அந்த பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இந்த நாட்கள் 9 மாத குழந்தையா கட்ட சாட்சியாக வைத்திருக்கிறார். இன்னும் சில நாட்களில பிறந்த நாள் வருகிறது. அவங்க தழும்புகளாலே குணமானீர்கள். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். பக்கத்து பாசம் அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். இயேசு கிறிஸ்து தழும்புகளாலே குணமானீர்கள். இயேசு கிறிஸ்து தழும்புகளாலே குணமானீர்கள், சுகமானீர்கள். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நேரம் பத்தாது. பாலமாமா கேன்சர் நான் ஒண்ணு கொஞ்ச நாட்கள் மறைக்க சொன்னாங்க. எனக்கு கிட்டத்தட்ட நம்ம ஜோபனிச்சு 1 வருஷம் மேல வந்தாங்க. நம்ம சாட்சியாக அந்த 2 பிள்ளைகளுமே ரசிக்கப்பட்டுட்டாங்க. நானும் சமைப்பிட்டாங்க. எதிர்விடாமன்னு சொல்றீங்க. இலங்கை வீட்டுக்காருக்கு ஆமே 4 டைம் கொடுத்தாங்க. இந்நாக்கு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. கர்த்தர் கிருபையாக இவரை மாற்றி மட்டுமாய் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென் சுகம் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள் ஆசீர்வாதம் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் எதிர்காலம் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள் உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அவருக்குள்ளாக இருக்கிறது. நாம் சொல்ல வேண்டியது ஒண்ணுதான், ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவர் அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதே 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மீண்டும் சொல்ற பாருங்க, நீங்க ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. கிருபை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்கள் பிதாவும் சகலவித ஆறுதலாலே தேவனுமாய் இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். தேவனாலே எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலாலே எந்த உபத்திரங்களாகினோம் அகப்படுகளுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணிகளாகும்படி எங்களுக்கு ஒரு சகல உபத்திரங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். உங்களுக்கு உபத்திரம் வருதா? அந்த உபத்திரத்தை மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்தும்படியாக என்னை விடுவித்தவர் உங்களை விடுவிப்பார்.
எனக்கு சுகமாக்க உங்கள் சுகமாக்குவார். என் கணவர் குடியிலிருந்து மாற்றிப்பட்டவர், உங்கள் கணவரை கர்த்தர் மாற்றிப்படுவார். என் பிள்ளைகள் இந்த தீமையான பழக்கத்தில் மாற்றிப்பட்டவர், உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் மாற்றிப்படுவார். செங்கடலை இரண்டாக பிளந்தவர் யோர்தான் நதி இரண்டாக பிளப்பார். எரியும் கோட்டைகளை உடைப்பார். பாதைகளால கர்த்தர் பாதைகளை உண்டு பண்ணுவார். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதனாலே எந்த உபத்திரத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்யும் திராணிகளாகும்படி அவன் எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். மக்கள் பசங்க தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உணர்வாகும்படிக்கு எங்களுக்கு வரும், சொல்லுங்க, எங்களுக்கு வரும் சகல உபத்திரத்திலையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்வார். அல்லேலூயா. உங்கள் சாட்சியை கர்த்தர் சாட்சியாக மாற்றுவார். உங்கள் சாட்சியை கர்த்தர் சாட்சியாக மாற்றுவார். உங்கள் வெட்கப்படவே விட மாட்டார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதே இல்லை. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதே இல்லை. எதுவும் சொல்றீங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். ஆமென். சோதர பாதியில் வாசிக்கிற மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக. அப்படியானால் நான் சொல்லுகிறேன், மரணத்துக்கு அதிகாரியான சாத்தானே, அவன் பிசாசானே தமது மரணத்தினாலே அழித்து ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருந்த யாவருக்கும் கர்த்தர் விடுதலை ஆக்கினார், கர்த்தர் சுகமாக்கினார். கரங்களை தட்டி மையப்படுத்தினார். அல்லேலூயா. சொல்லப்படுங்க. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனே தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்தவர்களே, அடிமைத்தனத்தில் இருந்தவர்களே கர்த்தர் விடுதலையாக்கினார். உங்களை விடுதலையாக்கினார். நீங்கள் மரிப்பது இல்லை. கால நிறைவேறதுக்கு முன்பாக இங்க கண்ணை மூடும் பொழுது பரலோகத்தில் கண்ணை திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. உங்களுடைய சரீரத்துக்கு மாத்தான் மரணம், ஆறு ஆத்துமாக கிடையாது. நீங்க எந்த இடத்துல நீங்க வெற்றி சிறக்கப்படுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முன்ன நிறைய வசனங்கள் இருக்கிறது, நேரம் நமக்கு போராது. 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவன் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. பகல் வாசல் உயிரோடு இருக்கனாலதான் ஒருவனும் எதிர்த்து இருப்பதில்லை. ஆட்சியோடு இருக்கிறது போல கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை. கரகத்தட்டி மையப்படுத்தி எதிர்விடாம சொல்றீங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார், உங்க பிள்ளைகளோடு கூட தான் இருக்கிறார். நீங்க போகாத இடத்துல கூட உங்க பிள்ளைகளோடு கூட கர்த்தர் போய் கொண்டிருக்கிறார், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உங்க பிள்ளைகள் நல்வழியில படித்துக் கொண்டிருக்கிறார். எதிர்விடாம சொல்றீங்க. நீங்க பண்ண வேண்டிய ஒண்ணுதான், என் பிள்ளைக்காக ஸ்தோத்திராண்டவரே, என் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திராண்டவரே, என் மனைவிக்காக ஸ்தோத்திராண்டவரே, என் கணவனுக்காக ஸ்தோத்திராண்டவரே, ஊழி செய்கிற ஊழிக்காரருக்காக ஸ்தோத்திராண்டவரே, சபை மக்களுக்காக ஸ்தோத்திராண்டவரே, ஆண்டவரே 100 மக்களுக்காக ஸ்தோத்திராண்டவரே, இந்த தெருவில் இருக்கிற ஜனங்களுக்காக ஸ்தோத்திராண்டவரே, இந்த பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஸ்தோத்திராண்டவரே, இந்த பக்கத்தில் இருக்கிற மக்களுக்காக ஸ்தோத்திராண்டவரே, அந்த பக்கத்தில் தெருவில் மக்களுக்காக ஸ்தோத்திராண்டவரே, ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திராண்டவரே, அதே பேபி ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திராண்டவரே, ஜிஹெச்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திராண்டவரே, ராயப்பேட்டையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திராண்டவரே. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால திருவிழா. நான் சொல்கிறேன், உங்களுக்கே தெரியாத திருவிழா இருக்கிறது. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுதி நின்று நான் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. ஓ நன்றியப்பா, ஓ நன்றியப்பா, ஓ நன்றி நன்றியப்பா. ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றியப்பா, நன்றியப்பா. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா
எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களை வாசனை திரவமாக வச்சிருக்கிறார், ஒரு நடமாட ஒரு நிருபமாக வைத்திருக்கிறார். உங்களை கொண்டுதான் உங்களை அவர் எப்படிதான் பார்க்கிறாரு? உங்களை பெஸ்டா பார்க்கிறாரு. உங்களை எப்படி பார்க்கிறாரு தெரியுமா? உங்களை சிறப்பானதா பார்க்கிறாரு, உங்க பொறுப்பானதா பார்க்கிறாரு, மகிமையோடா பார்க்கிறாரு, உங்களை வெற்றியாளரா பார்க்கிறாரு. நீங்க உங்களை வெற்றியாளரா பார்க்கிறாரு. நீங்க சாதாரண ஆளே கிடையாது பிரியமானவர்களே, நீங்க சாதாரண ஆளே கிடையாது. உங்க மேல பெரிய அபிஷேகம் இருக்கிறது, உங்க மேல ஒரு பெரிய அழைப்பு இருக்கிறது, உங்க மேல பெரிய மகிமை இருக்கிறது. உங்களை கொண்டுதான் என் மகளே மகனே, உன்னை கொண்டுதான் பெரிய காரியம் செய்கிறேன். உனக்காக அல்லவோ கருவாசியில் நான் பலியானேன், உனக்காக அல்லவோ உங்க பிள்ளைகளுக்காக அல்லவோ உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக இந்த சபைக்குள்ளாக இந்த ஊடகத்துக்குள்ளாக இருக்கிற உங்களை கொண்டுதான் மிகப்பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ கௌரவதல்லி மாமா, ஓ நன்றி அப்பா. ஓ கௌரவதல்லி மாமா, ஓ பெரிய அபிஷேகம். ஓ இப்போது தலைகள் இறங்குவதாக, இப்போது மகிமை இறங்குவதாக, நோய்கள் ஒழிக்கப்படுவதாக, இப்போது ஆவியான கரம் தொடப்படுவதாக, வியாதி கூறுகள் நொறுக்கப்படுவதாக, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சகல வியாதிகள் சுகமாவதாக. இப்பொழுது தலைவலியோடு வந்திருக்கிறவர்கள் சுகமாவார்களாக, வயிற்று வலியோடு வந்திருக்கிறவர்கள் சுகமாவார்களாக, இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஒரு ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு கை கால் வலியோடு வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுகமாவார்களாக. சபாவுடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுகமாவார்களாக, அற்புதம் நடக்கப்படுவதாக, உடைய கரம் தொடுபடுவதாக ஜெபிக்கிறார்கள். இப்பொழுது எந்தெந்த இடத்துல பலவீனங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. எந்தெந்த இடத்துல பலவீனங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல கரங்களை வைத்து அந்த இடத்துல கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் புதுவாராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்பொழுது அற்புதம் நடப்பதாக. பயிற்சி வியாதியெல்லாம் சுகமாவதாக, கிட்னி வியாதியெல்லாம் சுகமாவதாக, ஒரு லிவர் வியாதியெல்லாம் சுகமாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால மரண பயத்தோடு வந்திருக்கிறவர்களுக்கு இப்பொழுது மரண பயம் நீங்குவதாக. இப்பொழுது ஒரு அபிஷேகம் இறங்கி வருவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால. வாலிப பிள்ளைகளும் கடவுளை போட்டு சொல்லிக்கிறார்கள். ஒவ்வொரு மேல அபிஷேகம் இறங்குவதாக, ஒரு மனம் ஆவினால் நிரப்பப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஒவ்வொரு சகோதரிகளும் கடவுளை போட்டு சொல்லிக்கிறோம். இப்பொழுது அபிஷேகம் இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, ஒருமனப்பட்டவர்களாக இந்த ஊழியத்தை எலும்பு கட்டுகிற ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தப்படியாக சொல்லுகிறேன். ஒவ்வொரு சகோதரர்களுக்கு கரங்களை கொடுக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இப்படி அபிஷேகத்தை நிரப்படியாக சொல்லிக்கிறேன். கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென் என்று இருக்கிறது. ஆமென் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் தலையெழுத்தை கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே மாற்றி போட்டு விட்டார். உங்கள் தலையெழுத்தை கையெழுத்தை உங்கள் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து கர்த்தர் விட்டு சிறக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போது இருக்கிற காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதம் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். ஆமென். சோதரம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாக முடியும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. நான் சத்தியத்தை சொல்லிட்டுங்களா, எல்லாம் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளாக நான் வைத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக தான் இருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளாக தான் இருக்கிறது. திறந்து கொடுங்க. இந்த மாம்சம் அழிக்கப்பட உள்ளுக்கு ஆவியான அபிஷேகம் விதைக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயம், கீதனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் என்று அவன் பானை உடைக்கிறாங்க, தீவெட்டி எடுக்கிறாங்க. பானை உடைக்கிறாங்க, தீவெட்டி எடுக்கிறாங்க. உங்க மாம்சம் எப்ப உடைக்கப்படுகிறதோ உள்ளுக்கு அபிஷேகம் வெளிப்படும். உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளாக வெளிப்படும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளாக தான் குட்டி பரலோகமே இருக்கிறது. ஏசப்பா உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஏசப்பா உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. எல்லா சகல ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. சகல சுகந்திரம் உங்களுக்குள்ளதான் இருக்கிறது. உங்களுக்குள்ளாதான் வாசம் பண்ணுகிறார். நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க. நீங்க தான் அவருக்கு மகிமையானவரா இருக்கீங்க. நீங்க தான் அவருக்கு பொறுப்பாளரா இருக்கீங்க. நீங்க தான் அவருக்கு வெற்றியாளர்.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க மூலியமாக அவர் வெளிப்படுவார், உங்க கரங்கள் மூலியமாக வெளிப்படுவார், உங்க கண்கள் மூலியமாக வெளிப்படுவார், உங்க கால்கள் மூலியமாக வெளிப்படுவார், உங்களுடைய வார்த்தைகள் மூலியமாக கர்த்தர் வெளிப்படுவார். நீங்க செய்கிற ஒவ்வொரு செயல்கள் மூலியமாக கர்த்தர் வெளிப்படுவார். நாவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறாங்க. எல்லாரும் ஒப்பு கொடுப்ப நாவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறாங்க. கிறிஸ்து எனக்குள்ளாக மகிமைப்படுவாங்க. கிறிஸ்து எனக்குள்ளாக மகிமைப்படும்படியாக சொல்லிக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ளாக மகிமைப்படும்படியாக சொல்லிக்கிறேன். என்னுடைய ஆலயங்களை நீதின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கிறாங்க. நீங்க எடுத்து பயன்படுத்துங்க, நீங்க எடுத்து பயன்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. எங்களுடைய பலவீனங்கள்லாம் மாற்றி போடுங்க, எங்களுடைய பலவீனங்கள்லாம் மாற்றி போடுங்க. உண்மை விட்டு ஓரம் போற செய்யற, உண்மை விட்டு பின்னாடி போக செய்யற எல்லா செயலும் எங்க எடுத்து போடும்படியாக சொல்லிக்கிறாங்க. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எடுத்து போடுங்க. உமக்கு பிரியமான காரியங்கள் நாங்கள் செய்ய எங்கள் கிருபை தான் ஆண்டவர். கரங்களை ஒப்புக்கொண்டு சொல்லிக்கிறார். இந்த காலங்களில் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வாசனை திவ்யமாக பயன்படுத்தி உண்மை அறிகிற அறிவின் வாசனை இவர்கள் மூலியமாக வெளிப்படுவதாக. இவர்கள் எந்த இடத்துல போகிறார்களோ அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, இதெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. தகப்பன் கரங்களை புகுந்து செபிக்கிறேன். இம்மட்டமா நடத்தி எபினேசரே இனிமேல் நடத்தபடியாக செபிக்கிறேன். சபை மக்களை இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்தது போல இந்த வாரம் முழுவதும் வருகின்ற வாரம் முழுவதும் பாதுகாக்கும்படியாக செபிக்கிறேன். வரும் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜபத்தையும் விசேஷமாக ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் பேசுகிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென் ஆமென்.